ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்றாங்க. இந்த கோர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா 50 பிளஸ் சைக்காலஜிக்கல் கான்செப்ட், 50 பிளஸ் ட்ரேடிங் கான்செப்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு ட்ரேடிங் கான்செப்ட் வந்துட்டாங்க. சொல்ல போனா சாப்டர் 68 நம்ம பார்க்க போறோம். இன்னும் 32 சாப்டர் முடிச்சா போதும் இந்த ஹோல் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுல தான் சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு, காம்பவுண்டிங்னா என்னென்ன இருக்கு, ஷேர் மார்க்கெட்னா என்னன்ற இன்ட்ரோடக்ஷன் வீடியோவோட வரும். ஓகேவா? ஸோ நீங்க ட்ரேடிங்க்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பிகினர்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 68 சாப்டர்ல ஒரு அருமையான ட்ரேடிங் பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ரைசிங் வெஜ். ஓகே, நிறைய பேருக்கு இந்த பேட்டர்னை பத்தி தெரியாது. அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் 48ல இருக்கு. ட்ரேடிங் பேட்டர்ன் வரையணும் அப்படின்னா அதுக்கு டூல்ஸ் தெரியணும். டூல்ஸை பத்தி சாப்டர் 53ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரைசிங்ன்ற வார்த்தையை வச்சுட்டு இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் நினைக்காதீங்க. இது பக்காவான பியரிஷ் பேட்டர்ன். பட் இது உங்களுக்கு பியரிஷ் பேட்டர்னே தெரியாது. இந்த பேட்டர்னுடைய முக்கியமான விஷயம் வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணும். அதாவது ஷேர் வந்து மேல போக போகுதுன்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்து உங்களை அழகா ட்ராப்ல விழ வச்சிடும். அண்ட் தென் இது 100% பியரிஷ் பேட்டர்ன் கிடையாது. இது வந்து வெறும் ஒரு 70, 80 அந்த மாதிரி ரேஷியோல. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்க எதுவுமே 100% அக்யூரா இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 100% இது இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியுதுன்னா அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்காது. இது கூட நீங்க டிராவல் பண்ணும்போது இது அசால்ட்டா புரியும். ஓகே, இது எந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அப்பர் லைன், இந்த லோவர் லைன் இது வந்து வேகமா மேல போகுது. இது வந்து ஸ்லோவா வருது. இதை பார்த்தாலே தெரியும். அதாவது இது கான்ஸ்டன்டா மேல போகும், கீழே இருந்து சடனா மேல வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஷேர் மார்க்கெட்ல இருக்குமா, அதாவது அந்த சார்ட்ல இருக்குமானா இருக்காது. ஹைஸ் அண்ட் ஸ்லோஸை வச்சு நீங்க தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் வரும்போது ஹையர் ஹை பேட்டர்ன் வரும். இது வரையும்போது ஹையர் லோ பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் சாப்டர் 25 பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஹையர் ஹைனா என்ன, ஹையர் லோனா என்னன்னு ஒரு பெரிய ஒரு விஷயமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹையை வந்து செட் பண்ணிடும். ஆல் டைம் ஹை இல்லைன்னா மிட் ஹை அந்த மாதிரி செட் பண்ணிடும். அப்புறம் பிரைஸ் கீழே வரும். இங்க வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் வந்து அதுக்கப்புறம் கீழே வரும். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைஸ் வந்து மேல போகும், போகும். ஸோ இந்த ஒரு நேர்கோடு இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணியும் இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணியும் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்துல பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இது பிரேக் பண்ணோன்னு வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ரவுண்ட் பாட்டம் அப்படின்னும் டபுள் டாப் அப்படின்னும் தவறுதலா வந்து நினைச்சிருவாங்க. ஸோ நினைக்கும் போது வாங்குறாங்களா, பை பண்ணிட்டாங்க. பை பண்ணிட்டு அது எப்படி ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆக போகுது. இதுல பிகினர்ஸ் பண்ற ரெண்டு மிகப்பெரிய தப்பு, வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. அது கன்சல்டேஷன் நடக்கும். ஒரு வாரம், 2 வாரம், 4 வாரம், 5 வாரம் ஸ்டாப் லாஸ் சரியா போட்டீங்கனாலும் ஹிட் ஆகாது. அது ஒரு 2 மாசம் கூட ஆகலாம். மேல கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய பொறுமை வந்து நீங்க இழப்பீங்க. ஒரு மாதிரி விரக்தி வரும். ஏன்னா டைம் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் லாஸ் நடக்கும் போதும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாலும் சில பேர் வந்து கட் பண்ணாம அப்படியே ஹோல்டு பண்ணுவாங்க. இதனால் மிகப்பெரிய லாஸும் வரும். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ட்ராப்ல போய் மாட்டிடுறாங்க. ஸோ இந்த ட்ராப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அண்ட் தென் இந்த பேட்டர்னை எப்படி கவனிக்கணும்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், மேல இருந்து பிரைஸ் கீழே விழுகும் போது ஒரு சப்போர்ட் லைனை டச் கிரியேட் பண்ணும். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி கீழே வரும். இது வந்து சேனல் பேட்டர்ன். ஓகேவா? சேனலுக்கு அப்புறம் ஒரு பாட்டம் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த பாட்டம் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து மேலே வரும். ஸோ இந்த இடத்துல கீழே விழுகிறதுக்கு 1 மாசம் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஹை வர்றதுக்கு 4 மாசம் 5 மாசம் பண்ணிருக்கும். ரொம்ப ஸ்லோவா வரும். ஸ்லோவா வரும்போதும் கீழே என்னதான் மொமெண்டம் வந்து அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், நிறைய பையர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிரைசஸ் வந்து ஸ்லோவா அலாங் த ஒரு நேர்கோட்டிலேயே போற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா
பிரைசஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக முடியாதுன்ற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கிறத உங்களால கண்குளிர வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் கீழே இருக்கிற சப்போர்ட் ஏரியா 1 to 1 வந்து ரொம்பவே ஹை ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க 90 ரூபாய் இருக்கு அப்படின்னா இங்க 100 ரூபாயா இருக்கும், இங்க வந்து 110 ரூபாய். இந்த மாதிரி பெரிய பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். 90 ரூபாயில 100 ரூபாய்னா 12%, அதாவது 11.5% வரும். இங்க இருந்து இது வரைக்கும் 10%. ஸோ இந்த மாதிரி 10%, 12% கேப் வந்து இருக்கும். பட் இந்த ஹைஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 140 இருந்தது அப்படின்னா இது 145 இருக்கும், இது 148 இருக்கும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ட் குறுகவும் சப்போர்ட் குறுகிட்டே வரும். ஆனா இந்த ரெசிஸ்டன்ட் லைன் கான்ஸ்டன்டா போகும், இந்த சப்போர்ட் ஏரியா டிராஸ்டிக்கா மேல வரும். ஸோ இந்த ஒரு மூவ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ரைசிங் வெட். இந்த பேட்டர்னை வரைகிறதுக்கு நமக்கு 3 ஹையும் 2 ஹை 2 லோ கண்டிப்பா வேணும். வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் ட்ரெண்ட் லைன் டூல். இந்த டூல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல இந்த பக்கம் மெனுல பாத்தீங்கன்னா இருக்கும். டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி இப்படி போற ஹை, இந்த ஹைஸை வந்து கனெக்ட் பண்ணுங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்கிற ஏரியா பெருசாகவும் போக போக அந்த ஏரியா சிறுசாகவும் மாறுறத நீங்க பாப்பீங்க. இது ஓகே, இது வந்து பியரிஷ் பேட்டர்ன். அதாவது தட்டு தடுமாறி இந்த ஹையை வந்து கிராஸ் பண்ண முடியாம போயிட்டே இருக்க ஷேர் ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் கொடுத்து அப்படியே டைவ் அடிக்கும். இந்த இடத்துல ஏமாறுற இடம் கவனமா இருக்கணும். இங்க டச் பண்ணி இப்படி கீழே வரும். இப்படி கீழே விடும்போது இதை வந்து ஒரு பீரிஷ் பேட்டர்ன் அப்படிங்கிறத உட்படுத்தும். சம்டைம்ஸ் மேல போற ஷேர் தட்டு தடுமாறி இந்த ஹையை வந்து ரீச் பண்ணும். நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ் பண்ண ஷேரை நினைச்சுதான் இப்படி வாங்கி மாட்டிப்பாங்க. ஓகேவா? இதுதான் வெஜ் பேட்டர்ன். இதுல நான் ஃப்ளோல சொன்னாலும் நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுல டூஸ்ல முக்கியமான விஷயம் பேட்டர்ன் எந்த மாதிரி அப்படின்றத பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். விச் பேட்டர்ன் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ ரைசிங் வெஜ் கரெக்டா வரைஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும். 2 ஹைஸ் அண்ட் 2 லோ இதை கரெக்டா கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் மெதுவாகவும் சப்போர்ட் வேகமாகவும் ஏறி இருக்கான்னு பார்க்கணும். 4 ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் பிரேக் அவுட் தருது அப்படின்னா நான் அப்பயே சொல்லிட்டேன் 100% இது பேரிஷ் பேட்டர்ன் கிடையாது, 70% 80% தான். மீதி மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி மேல போகும்போது கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நிறைய வகையில் இருக்கு. இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். வால்யூம், அதாவது வால்யூம், MACD, RSI இதெல்லாம் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் அண்ட் தென் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்னென்ன சாப்டர் 31ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். அதுல சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இதெல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால சாப்டர் 30ல இருந்து பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்து அப்படின்னா நமக்கு டார்கெட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி பாட்டம் இருந்து மேல வரைக்கும் ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 30% 35% இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 50%க்குள்ள நமக்கு வந்து டார்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட்டா இருந்ததுன்னா. ஸோ எக்காரம் கொண்டும் பிரேக் அவுட் இல்லாம என்ட்ரி எடுக்காதீங்க. 5வது, ஷார்ட் செல் பண்றது ஸ்விங் ட்ரேடில் நடக்காது. ஸோ அதனால கீழே பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க விட்டுருங்க. ஏன்னா ரைசிங் வேஜ்ல இருந்து கீழே விழுந்த பிரைஸ் அது மேல வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒரு பேட்டர்ன்ல நமக்கு இந்த ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் கிடைக்கும். இங்கிருந்து விழுது இல்லைங்களா, அப்போ வந்து ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா இங்க இடத்துல பிரேக் அவுட் நடந்து இந்த ஹை வந்து போகும். ஓகேவா? ஸோ அதை நீங்க கவனமா வந்து அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ, நீங்க பிசினஸா இருந்தாலும் ஷேரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணாதான் வெட்டு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து கேளுங்க. அண்ட் டோன்ட்ஸ், பண்ணக்கூடாத விஷயங்கள் எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி
ஈகர், ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங். 4வது ஹோல்டிங் ஃபாலிங் நைஃப். இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது அர்ஜ், நீங்க வந்து கரெக்டான பிரேக் அவுட் எடுத்திருந்தாலும் அதுல வர்ற ப்ராஃபிட்டை வந்து நீங்க சடனா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே விழுக விழுக பார்த்தீங்கன்னா ஒருவேளை நியூஸ் அதுக்கு ஃபேவரா, அந்த ஷேர் கீழே விழுகிறதுக்கு ஃபேவரா இருந்தது அப்படின்னா அப்படியே ஹோல்டு பண்ணலாம். 5% ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா அது 15%, 20% வந்து கீழே இறங்கும் போது நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்க மறந்துடுவீங்க. ஸோ இது வந்து இன்டர்டேல யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஈகர், ஒரு பேட்டர்ன் சரியா வரைஞ்சிருக்கோமா அப்படின்றத சரி பார்க்கறதுக்கு நம்ம மூளை யோசிச்சாலும் அதே நேரத்துல இந்த ஈகர் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க அந்த பேட்டர்ன் வரையும் போது. ஸோ அப்போ டக்குன்னு என்ட்ரி எழுதுவீங்க. ஸோ அப்படி என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான என்ட்ரியா தப்பான என்ட்ரியான ஒண்ணு உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும், சரி பார்க்க தெரிஞ்சிருக்கணும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி கேளுங்க. 3வது ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங். நீங்க தவறாவே என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதுல எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் இல்லாம வெளியே வரதுன்னு ட்ரை பண்ணுங்க. உடனே வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதோ இல்ல தவறான முடிவுகள் அடுத்தடுத்து எடுக்காம இருக்கிறதோ வந்து நீங்க தவிர்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், கீழே விழுகும் போது ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல வாங்கி ப்ராஃபிட்ல வித்துட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஷேர் மார்க்கெட்ல அப்படி பண்ணி ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மியான பேர். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சுவிட்சம் இருக்கு. அது ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ல மேட்சப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான பேட்டர்ன் வந்து சேனல் பேட்டர்னும் இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல கூட கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ரைசிங் வெஜ் பேட்டர்ன்ல கீழே விழுந்ததுன்னா அது மேலே வரக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஹோல்டிங் ஃபாலிங் நைஃப், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா இந்த பேட்டர்ன் மட்டும் இல்ல, எந்த பேட்டர்னையும் நீங்க ஹோல்டு பண்றது வேஸ்ட் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனே வெளியே வந்துருங்க. 5வது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ரைசிங் வெஜ் பேட்டர்ன் மட்டும் கிடையாதுங்க, ஷேர் மார்க்கெட் இருக்க எல்லா வகையான பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க. அண்ட் தென் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச், குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் வரைகிற பேட்டர்ன் வேற மாதிரியும், இன்னொருத்தர் வேற ஒருத்தவங்க பேட்டர்ன் வந்தாங்கன்னா அது வேற மாதிரியும் இருக்கும். 2 சிமிலரா இருக்கிற வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஓனான ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது 2 பேராலையும் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.